நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருக்கிறது? வாழ்க்கையிலே ஆணும் பெண்ணினுடைய பங்குகள் என்ன? இவைகளை பற்றி இரண்டு அணியினர் தங்களது கருத்து வாதங்களை எடுத்து வைப்பதற்காக இங்கே காத்திருக்கின்றார்கள். அந்த கருத்து வாதங்களை பருவதற்காக இங்கே எங்கள் முன்னே நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மக்களுடைய ரசனைத்தன்மையானது எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே பொறுமைகொள்ளத்தக்க வகையிலே உள்ளது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பானது பொதுப்படையாக பார்க்கின்ற பொழுது ஆண் பெண் என்ற இரு பாடல்களுக்கும் இடையே ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அவைகள் குடும்பத்தினுடைய தாக்கத்தை எவ்வாறு ஏற்படுத்துகிறது என்பதைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். தலைப்பானது இன்றைய சூழலில் குறிப்பாக பட்டிமன்றம் பேச வந்திருக்கின்ற அணியினர் இதை மிகவும் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ள வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் குடும்பத்தின் நிலைத்த மகிழ்ச்சிக்கு இதையும் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ள வேண்டும். பெரிதும் துணையாக இருப்பது ஆண்களின் ஆளுமை திறனே, பெண்களின் நிர்வாக திறனே என்று இரண்டு அணியினர். இதை பார்க்கின்ற பொழுது உங்கள் எல்லாத்திற்கும் ஒன்று நினைவுக்கு வரும். திருவிளையாடல் படம் பார்த்திருப்பீங்க. பிரச்சனை அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாராருக்கு? சிவனுக்கும் பார்வதிக்கும் பிரச்சனை. பஞ்சாயத்து பண்ணது யாருங்க? 30 முக்கோடி தேவர்கள் பஞ்சாயத்து பண்ணா. என்ன பஞ்சாயத்து? சிவன் என்ன சொன்னார்? சிவன் இல்லையே சக்தி இல்லை. அந்தமா என்ன சொன்னாங்க? சக்தி இல்லையே சிவன் இல்லை. இப்ப அதனுடைய தலைப்பை இதாங்க. யார் தெரியாது, என்ன பார்த்துருவோம் அன்னைக்கு அப்படிங்கிறதுல நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஆண்கள் தரப்புல நம்ம தரப்புல ஆண்கள்லாம் சரியில்லாத மாதிரி தெரிறாங்களோ, விட்டுருவாங்களோ அப்படின்னு கொஞ்சம் பதட்டத்தில் இருக்காங்க. பெண்கள் தரப்புல பாத்தீங்கன்னா நம்ம தான் லீடிங்ல வர்றோம், 220 சீட்டு டோட்டலா சாலிடா பிடிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட உட்கார்ந்து இருக்காங்க. சீட்டு பிடிக்கிறது, அசம்பிளியை பிடிக்கிறது யாருன்னு தெரியல. அதற்கு முன்பாக விளக்கம். இப்ப ஆண்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்கள் என்பவர்கள் யார்? ஆணாக பிறப்பவர்கள் அத்தனை பேரும் ஆண்கள் அல்ல. நூலகத்திலே நான் லைட்டாக புத்தகத்தை புரட்டிக் கொண்டிருக்கும் பொழுது இந்தியன் சிவிலைசேஷன் ஒரு புத்தகத்தை ஒரு ஆங்கிலேயன் எழுதி வைத்திருக்கிறான். அதிலே ரிக்வேதத்திலே புருஷன் என்பதற்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷன் என்பவன் யார்? ஆணாக இருப்பவன் மட்டும் புருஷன் என்பதை ரிக்வேதம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் திருமணம் புரிந்திருக்க வேண்டும், அவனுக்கு ஒரு குழந்தை செல்வம் இருந்திருக்க வேண்டும். இந்த 3 செல்வங்களையும் உடையவனைத்தான் புருஷன் என்று சொல்லுகிறோம். இவன் தான் அந்த குடும்பத்தினுடைய தளபதி, தலைவன், புருஷாபதி என்று வழங்கப்பட்டார்கள். அவனுக்கு துணையாக இல்லத்தினை பெண் பிள்ளைகள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார், துணையாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார். இவர்கள் நடத்துகின்ற இல்லறத்தை யார் வெற்றி பெற்றது? அதான் நம்மளுடைய பிரச்சனை. திருவள்ளுவர் சொல்றார், ஆளுமை ஆளுமை என்று சொல்லுகின்றோமே, ஆளுமைக்கு என்ன பொருள்? தமிழ் அகராதியை புரட்டி பார்க்கின்ற பொழுது தமிழ் அகராதிகளை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். முதல் விளக்கம் மனிதத்தின் கூப்பு
ஒரு தனிப்பட்ட மனிதனின் குண தொகுப்புகள் தான் ஆளுமை. அடுத்த ஒரு விளக்கம் சொல்லுகின்றான், தன்னுடைய ஆளுமை என்று சொல்லுகின்றான். சொல்லுகின்ற பொழுது உண்மையான பொருளை இப்பொழுது நாம் கண்டுபிடித்து விடுவோம். அது தனி மனிதனுடைய குண தொகுப்பா இல்ல ஆதிக்க எண்ணமா என்பதை இப்பொழுது நாம் முடிவெடுத்து இதனை திருவள்ளுவர் சொல்லுகிறார், மிக தெளிவாக கொடுத்து விடுகிறார் தனது குரலிலே. நல்லாண்மை என்பது ஒருவருக்கு இல்லாண்மை. இல்லாண்மை என்பது இல்லைங்கிறதில்ல, இல்லத்தினுடைய ஆண்மை குழல். நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொள்ளல். எவன் இல்லத்தினுடைய ஆண்மையை கையாளுகிறானோ அவன் நல்லாண்மையை பெற்றவனாக இருக்கின்றான் என்று திருவள்ளுவர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். அப்ப ஆளுமை என்பது எப்படி இருக்க வேண்டும்? நல்லாண்மையாக இருக்க வேண்டும். ஆளுமை என்பது ஒரு பெண்ணை எரித்து விட்டோம், என் பொண்டாட்டி எனக்கு பயந்துட்டு இருப்பான்னு சொல்றது ஆண்மையாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஆக இது திருவள்ளுவர் வகுத்த இலக்கணம். அடுத்து ஆளுமைக்கு இன்னொரு விளக்கம் நம்ம இன்னொரு புத்தகத்தில் போட்டிருக்கான். ஆளுமை எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆளுமை இளமையில் அன்பால் இனிக்க வேண்டும். அப்படி என்றால் முதுமையில் எப்படி இருக்க வேண்டும்? முதுமையில் அறிவால் மணக்க வேண்டும். இவைகள் ஒருவன் பெற்றிருப்பானே ஆனால் அவன் ஆளுமை திறன் பெற்றவனாகி விடுகின்றான். அணியினர் தங்களது வாதங்களை இந்த நோக்கில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்க, ஆண்களை பத்தியே பேசிட்டு இருந்த பெண்களை ஒண்ணு வீக்கா அப்படின்னு நினைக்கலாம். கிடையாது. பெண்களை பத்தி சொல்றாங்க பாருங்க. பெண்கள் என்பவர் யார் அப்படின்னு சொன்னா, அறிவு எனும் நறுமணம் கமழ, அறம் எனும் பசுமை திகழ, அன்பு எனும் கனிச்சாரண நனிச்சுவை மிக்க, பண்பு எனும் நல்லமுது பொழியும், நன்மையகமே அன்மையகமாகும். அன்னைக்கு அப்படி உலகம் கொடுத்திருக்கான். நூலகத்தில் போய் புத்தகத்தை பரட்டணும்னா இந்த மாதிரி ஐட்டம் நிறைய கிடைக்குது நமக்கு. அறிவு எனும் நறுமணம் கமல, அறம் எனும் பசுமை திகழ, அன்பு எனும் நனிச்சாரண நனிச்சுவை மிக்க, பண்பு எனும் நல்லமுது பொழியும், நன்மையாகமா அன்னையாகும் என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட பெண் இந்த சமுதாயத்தில் என்ன பணி செய்து கொண்டிருக்கின்றாள்? கடன்கள் வகுக்கின்றார்கள். அந்த காலத்திலே ஈன்று புறந்தருதல் தாய்க்கு கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. ரெண்டு பேருக்கும் கடன் அந்த காலத்திலே வரிச்சு வச்சாச்சு. ஈன்று புறந்தருதல் தாய்க்கு கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. ஈன்று புறம் தந்த அந்த செல்வத்தை சான்றோனாக்கிய தந்தை, சான்றோன் ஆகிவிட்டான் பிள்ளை. அதற்கு திருவள்ளுவர் சொல்லுகிறார் பாருங்கள், மிக அழகான ஒரு குறள். ஈன்ற பொழுதிலும் பொழுதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தகப்பனார் என்ன பண்றாரு? குழந்தைய வளர்த்து சான்றோனாக்கி விட்டாரு. தந்தை உழைக்கின்றானோ இல்லையோ, தாயானவள் உழைக்கின்றாள். ஈன்ற பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்று பெரிது ஓக்கின்றாள் என்று சொன்னால் தாயினுடைய பங்கு என்ன? நிர்வாகம். ஆளுமை மட்டும் இருந்தால் போதுமா? நிர்வாகம். நமது இந்திய சமுதாயத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்று சொல்லுகின்ற பொழுது நேதாஜி ஒரு வரலாற்றில் குறிப்பிடுகின்றார். கல்கத்தாவிலே நேதாஜி ஒரு ஆங்கிலேய துறையை விருந்து கலைக்கின்றார் அவருடைய வீட்டிற்கு.
அப்பொழுது ஆங்கிலேய பேரை இவரை பார்த்து சொல்லுகின்றான், உங்கள் வீட்டிலே ஓடுகின்ற ஃபேன் நாங்கள் கண்டுபிடித்தது, உங்கள் வீட்டிலே இருக்கின்ற எலக்ட்ரிசிட்டி நாங்கள் கண்டுபிடித்தது, அந்த லைட் நாங்கள் கண்டுபிடித்தது, ஆக இந்தியர்களிடம் ஒன்றுமே இல்லையே என்று நேதாஜியை பற்றி கேவலமாக பேசினார் அங்க ஆங்கிலேய துறை. விருந்துக்கு வந்தவனாயிற்று என்று நேதாஜியும் நான் சொன்ன நீங்க வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொன்னார். நீ என்ன சொல்ல போற, உங்கள்கிட்ட ஒண்ணும் இல்லையே, எங்கள்கிட்ட நினைச்சுதான் நீங்க வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்லுகின்றார் நேதாஜி, எங்கள் நாட்டிலே ஒரு பெண் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற கற்பு நெறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள், அந்த நெறியானது உங்கள் நாட்டிலே இருக்கின்றதா என்று அந்த வெள்ளை துறையை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அந்த வெள்ளை துறையானவன் அவனது தாய்க்கு 4வது கணவன் மூலமாக பிறந்த பிள்ளை என்பதுதான் இங்க ஒரு சூட்சுமம். கூணி குனிந்து போனான். ஆக இந்திய சமுதாயத்தினுடைய கட்டமைப்பானது ஆண் பெண் என்ற இரு பாலர்களிடையே போய்கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே இப்பொழுது நமது பட்டிமன்றத்திற்கு வருகின்ற பொழுது இன்றைய சூழலில் குடும்பத்தின் நிலைத்த மகிழ்ச்சிக்கு பெரிதும் துணை புரிவது, துணை நிற்பது ஆண்களின் ஆளுமை திறனை அணியில் மதிப்பிற்குரிய நரசிம்மன் அவர்கள் அணி தலைவராகவும், திரு விஜயகுமார் அவர்கள் அணியினுடைய ஒருவராகவும், திரு சுரேஷ்குமார் அவர்கள் ஒரு அணியினுடைய பிரிவிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த அணியை பார்க்கின்ற பொழுது பெண்களினுடைய நிர்வாக திறனை என்ற தலைப்பிலே ஜானகிராமன் பேரளவிலே சொல்லிவிட்டார். ஜானகிராமன், ராமன் ஜானகி என்று பெயர் வைக்காமல் ஜானகிராமன் என்று பெயர் வைத்து பெண்ணுக்கு பெருமை சேர்க்கின்றார். அடுத்தபடியாக பானுமதி அவர்கள், பானுமதி ராம்குமார் சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல, ராம்குமார் பின்னாடி தான் வந்தார். அடுத்து கோட்டீஸ்வரன், அவர் பேரு பாத்தீங்கன்னா நான் பல தடவை சொல்லியிருக்கேன், உங்க பேரு கோட்டீஸ்வரன் கிடையாதுங்க, அதை இட்ட எடுத்துடணும். தமிழ் பெயர் அழகான தமிழ் பெயர் கோடீஸ்வரன் என்று தான் சொல்ல வேண்டும். கோடி ஈஸ்வரனுடைய பெயரை அவர்களுக்கு வைத்திருக்கிறார்கள். நாம் சொல்லுகின்ற பொழுது கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் கோட்டீஸ்வரன் என்று ஆகிவிட்டது. ஆகவே உங்களுடைய கோட்டீஸ்வரன் இட்டை எடுத்துவிட்டு கோடீஸ்வரன் என்று சொல்லுங்கள், மிக சிறப்பான தமிழ் பெயர் என்று சொல்லியிருக்கிறேன். ஆக இந்த 2 அணியினரும் தங்களது கருத்து வாதங்களை எடுத்து வைக்க வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது ஆண்களுடைய ஆளுமைக்கு வாய்ப்பு தரலாமா, பெண்களுடைய நிர்வாகத்திற்கு வாய்ப்பு தரலாமா? அவையோடு நீங்கள் சரி, தீர்ப்புகள்லாம் பாத்தீங்கன்னா இங்க கள்ள ஓட்டு போடுறதா நிறைய இருக்கும் போட்டிருக்கு. நாங்க அதுக்கெல்லாம் வரவில்லை. ஒவ்வொரு அணித்தலையினரும் தங்களது கருத்து வாதங்களை வைக்கின்ற வேண்டும். இப்பொழுது ஆண்களின் ஆளுமை திறனை என்ற தலைப்பில் திரு நரசிம்மன் அவர்கள் தங்களது கருத்து வாதங்களை எடுத்து வைப்பார்கள். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த பட்டிமன்றம் ஆண்களின் ஆளுமை திறனால் குடும்பத்தில் ஏற்படும் மகிழ்ச்சி இல்லது பெண்களின் நிர்வாக திறனால் குடும்பத்திற்கு ஏற்படும் மகிழ்ச்சி. ஆரம்பத்திலேயே நடுவர் எங்களுக்கு திருப்ப சொல்லிட்டாருங்க. அவர் என்ன சொல்றாரு, இப்ப ஆரம்பத்தில் உதாரணம்